இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கான இண்டோ டைகர் ரொம்பவுமே பெருசு, யாருமே பார்த்துருக்க முடியாத சைஸு, 12 இன்ச் சைஸு. இதை நம்ம பாண்டில் போட போகிறேன். ஸோ தலைவர் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு போகிறக்காக உள்ளே விட்றேன். 12 இன்ச்சஸ் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஹைப்ரிட் கிடையாது, கிராஸ் பிரீட் கிடையாது, பியூர் பிளாக் டைமண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 எக்ஸாட்டிக் பிளக்கோஸ் வந்திருக்கு, பிளாட்டினம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ ஷேட் இருக்கும். ஸோ இது 2 பீஸ் கஸ்டமர் பிளேஸுக்கு போகுது. இதில் பாருங்கள் இன்னுமே டார்க் ரெட் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 11 பாக்ஸில் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு நான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இண்டோ டைகர் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியோர் பிளாக் டைமண்ட், அதாவது ஹைப்ரிட் கிடையாது, கிராஸ் பிரீட் கிடையாது, பியோர் பிளாக் டைமண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. நல்லா உங்களுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் இந்த இது ஃபுல்லாக பிளாக்காகவும் டாட்ஸ் ஒயிட்டாகவும் இருக்கும். இப்போவே உங்களுக்கு வந்து ஒயிட் டாட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பியோர் பிரீட் பிளாக் டைமண்டில் இது ஒரு 7 இன்ச் சைஸு. ஸோ இதுவும் வந்து நம்ம டேங்க்ல இப்போ விட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீடிங் வைஸ் காரியில் வந்து சிங்கிங் பெல்லட்ஸ் போடுங்க, மற்றபடி ப்ரான்ஸ் போடுங்க, பிளட் வார்ம்ஸ் போடுங்க. ஸ்டிங்ரேஸ்க்கு வந்து கல்லுக்கு பாட்டமில் வந்து ஸ்டோன்ஸ் போடாதீங்க, சாண்ட் இல்லாட்டி பேர் பாட்டம் வைங்க, அதுதான் சேஃபு. இல்லாட்டி உங்கள் ஃபிஷஸ் அடிவாங்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பியோர் சுப்ரீம் ரெட் அரப்பை மாஸ் இருக்குது. ஸோ சுப்ரீம் ரெட்டு நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். பாடியில் வந்து பியோர் ரெட் ஷேட் இருக்கும். ஸோ இது போக போக உங்களுக்கு ரெட்னஸ் அதிகமாகிட்டே தான் போகும். இந்த சைஸில் நாங்கள் 2 பீஸ் எடுத்திருந்தோம். ஸோ இது 2 பீஸ் கஸ்டமர் பிளேஸுக்கு போகுது. இதில் பாருங்கள் இன்னுமே டார்க் ரெட் இருக்கும். ஸோ இந்த அரப்பை மாஸ்லாம் நீங்கள் ப்ரான்ஸ் போட்டு வளர்த்துனீங்கன்னா நல்லாவே சூப்பர் ரெட் கலர் ஷேட் வரும். அரப்பை மாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெட் கலர் ஷேட் வரும்னா ப்ரான்ஸ் மட்டும் போடுங்க. மற்றபடி யாராச்சும் சர்டிஃபிகேட் கொடுத்து ரெட்டு வரும்னு சொன்னாங்கனால வாங்காதீங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் ரெட்டு வராது. இந்த அரப்பை மாஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் இருக்குது, பியோர் சுப்ரீம் ரெட் அரப்பை மாஸ். ஸோ இதுவும் நான் பாண்டில் விட போகிறேன். ஸோ இதோட சைஸ் பாருங்கள், கலர் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பரான இது. இது ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னா இது எல்லாமே க்ரூம்டு ஃபிஷ்ஷஸ். க்ரூம்டு ஃபிஷ்ஷஸ் எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ க்ரூம்டுனா நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நல்லா பார்த்து நல்லா ஃபீடிங் போட்டு வளர்த்தி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணோம்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம் வரும். அதனால் சின்னதாக வாங்கி தான் க்ரூம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட்டெயில் கேட்ஃபிஷ். ஸோ இதுவுமே வந்து நம்ம எல்லாமே கஸ்டமர் பிளேஸுக்கு தான் போகுது. ஸோ இது பாருங்கள், பிளாட்டினம் ரெட்டெயில் கேட்ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 8 to 9 இன்ச் சைஸு. ஸோ இது பியோர் ஒயிட்டாக இருக்கங்காட்டி இதுதான் பிளாட்டினம். உங்களுக்கு ஆல்பினோவும் நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ பிளாட்டினம் இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லோ ஷேட். ஸோ இதுதான் ஆல்பினோ. இதுக்கு ரெட் ஐஸ் வந்தால் தான் ஆல்பினோன்னு கிடையாது. ஏன்னா வந்து ரெட் ஐஸ் உள்ள ரெட்டெயில் கேட்ஃபிஷ் நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுதான் ஆல்பினோ, இது உங்களுக்கு பிளாட்டினம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ ஷேட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டெயில் கேட்ஃபிஷ் ஃபேமிலி சேர்ந்தது தான். ரெட்டெயில் கேட்ஃபிஷ் மாதிரியே வளர்த்துனா போதும். காஸ்ட் வைஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நான் காட்ட போகிறது கேட்ஃபிஷ்லேயே ரொம்ப ஒரு அழகான வெரைட்டி, டைகரினஸ் கேட்ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக வளரும்போது தான் இதோட கலரேஷன் சூப்பராக இருக்கும். இதோட பெருசோட ஃபோட்டோவும் நான் வந்து தனியாக ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிறது இது 7 இன்ச் சைஸ். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாகி விற்றீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கார் இருக்குது, 8 to 9 இன்ச் சைஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சீப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. என் கையை விட பெரிய சைஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 இன்ச்சஸும் ஒரு 50 பீஸ் பக்கம் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட அவைலபிளாக இல்லை. இப்போ இந்த 8 to 9 இன்ச் 7 இன்ச் இந்த சைஸஸ்லாம் எப்போ கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா இதோட குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாகிருச்சு, இம்போர்ட் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரேட்டும் ப்ரைஸும் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஐஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு டேங்க் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டன், ஐஸ் மட்டும் தான் ரெட்டு. மற்றபடி இது வந்து பியோர்லி அலிகேட்டர் கார் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ நீங்கள் அலிகேட்டர் கார் எப்படி வளர்த்துறீங்களோ அதே மாதிரி வளர்த்தலாம். ரொம்ப ஈஸியாக வளர்த்தக்கூடிய ஃபிஷ்ஷு கோல்டன் கார். இப்போ வந்து ஜெயின்ட் ஃபிஷ்ஷஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், காமனான ஜெயின்ட் ஃபிஷ்ஷஸ். இதில் பாருங்கள் அபாபா 1 ஃபீட் சைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வளர்த்தின ஃபிஷ்ஷஸ், எல்லாமே க்ரூம் பண்ணது.
சின்னதில் இம்போர்ட் பண்ணி பெருசாகி க்ரூம் பண்ணி கொடுக்குறது. அதனால தான் உங்களுக்கு டெய்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ 1 feet அபாபா. நெக்ஸ்ட் இது நம்மளோட ரொம்ப மோஸ்ட் காமன் ஹைப்ரிட் கேட்ஃபிஷ். இது ஒரு 1.25 feet இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 எக்ஸாட்டிக் ப்ளெக்கோஸ் வந்திருக்கு. ஹனிகோம் ராயல் ப்ளெக்கோ. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவுமே அழகான ஸ்பீஷீஸ். ஸோ இது பாருங்கள், கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள். இதோட சைடில் பாருங்கள், இதோட டிஃபென்ஸ்க்கு ஒரு முள்ளாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் இதோட சைஸ் பாருங்கள், ரொம்பவுமே ஒரு சூப்பரான ப்ளெக்கோ வெரைட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சது மான்ஸ்டர் சைஸ். உங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டேங்க்கில் போடணும். சின்னது போட்டோம்னா சீக்கிரம் அடி வாங்கிடும். ஸோ ரெண்டுமே பாருங்கள் பக்காவான குவாலிட்டியில் வந்திருக்கு. இது வந்து பியூர்லி இம்போர்ட்டட், வளர்த்துனது கிடையாது, பியூர்லி இம்போர்ட் பண்ணி கொண்டு வர வச்சது. ஸோ இந்த ப்ளெக்கோஸ்க்கெலாம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா உட்டு போடலாம். நீங்கள் ஒன்றா உட்டு போடுங்க, இல்லாட்டி வந்து சிங்கிங் பில்லட்ஸ் போடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் சிக்கன் ஆட்ஸும் போடலாம், அதுவும் இது சாப்பிடும். முடிஞ்ச அளவுக்கு உட்டு வச்சிங்கன்னா உட்டை வந்து சிப் பண்ணி சாப்பிட்ரும். ஸோ அந்தளவுக்கு பக்காவான ப்ளெக்கோஸ் இது உங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில் ஆட் பண்ணுறக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கெல்பரி பீகாக் பேஸ் இருக்குது. இது லிமிடெட் ஸ்டாக் தான் நமக்கு வந்துருந்துச்சு. இது பாருங்கள். ஸோ கலரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் நல்லா கோல்டன் கலர். இன்னும் உங்கள் டேங்க்கில் போட்டு செட்டில் ஆகணும், அப்போ தான் நல்லா கோல்டன் கலரேஷன் பாப்பப் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ப்ரீட் பண்ணது தான், நம்ம இம்போர்ட்டட் கிடையாது. ஏன்னா லோக்கலில் இப்போ வந்து ஒரிஜினல் கோல்டன் கல்பரி வச்சு ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரேஷன் நல்லாவே தெரியும், கோல்டன் கலர். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரான்ஸ், சிக்கன் ஆட் எந்த மாதிரி ஃபீட் வேணாலும் போட்டு வரலாம். மான்ஸ்டர் அக்வாரியம் ஹாபிலேயே வந்து ரொம்பவுமே ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த கோல்டன் கெல்பரி தான். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் உங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில் யோசிக்காமல் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப நாள் கழித்து அழகான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு, ஒரு பீகாக் பேஸோ அலிகேட்டர் காரும் கிராஸ் ப்ரீட் பண்ண மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேகத்தில் பீகாக் பேஸாகவும் ஷேப்பில் அலிகேட்டர் காராகவும் இருப்பார். இவர் தான் வந்து நார்தர்ன் பைக், ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ். இவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடியாக நிற்கிறாரு. ஸோ இவரோட ஷேப் பாருங்கள், ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி எடுத்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபிஷ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சிங்கிள் டேங்க்கில் வச்சாலும் சரி, இல்லை வேறு ஒரு மீன் கூட வச்சாலும் சரி, எந்த டேங்க்கில் வச்சாலும் சரி, இவர் தனியாக தெரிவார். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை யாருமே மான்ஸ்டர் ஹாபியில் இருக்கவங்க வளர்த்தாமல் விடக்கூடாது. சூப்பராக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்லிச்சேரி செனகல்ஸ். ஸோ நமக்கு பல்க் குவான்டிட்டியில் க்ரூமர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து 6 inch 7 inch சைஸு. ஸோ 5 to 7 inch எல்லாமே மிக்சட் சைஸாக வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். ஏன் வந்து நம்ம ஒரு க்ரூமர் ஸ்டாக் எடுக்கணும்னா இந்த திக்னஸ்க்காக தான். என்லிச்சேரி இருக்கிற சைஸே வந்து இது வெறும் 5 inches தான் இருக்கும். ஆனால் அதோட திக்னஸ் பாருங்கள், சரியான குண்டாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியும் அடியே படாது. இது பார்த்தீங்கன்னா 1 அடி இண்டோ டைகர், ரொம்பவுமே ஒரு ரேரான ஃபிஷ்ஷு. இதோட வாய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு, ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷும் கூட. இதெல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 3-4 years ஆகிருக்கும். இதோட லைஃப் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னுமே பெருசாக க்ரோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் கலெக்ஷன், ப்ரீமியம் மான்ஸ்டர் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டோ டைகர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து டேங்க்கில் செட்டில் ஆக வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் காட்டியிருக்கேன். இதில் வந்து பெரிய ப்ரீமியம் ஃபிஷ்ஷஸும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எங்ககிட்ட லைட் இல்லாதங்காட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா லைட் போட்டு காட்டுறேன். இதை விட நிறையா ஃபிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம குரூப் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.